நான் உங்க ஆர்ட்ஸ்லாட் சபி. நம்ம பிஸ்கெட் சாப்பிட்டா ரேப்பரை குப்பையில தூக்கி போடுவோம். ஆனா அப்படி தூக்கி போடாம நான் செய்யற மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா சூப்பரான ஒரு கிராஃப்ட்டும் உங்க வீட்டுக்கு கிடைச்சிடும். அது என்னன்னு பாக்குறதுக்காக முதல்ல பிஸ்கெட் ரேப்பரை பக்குவமா ரொம்ப கம்மியா பிரிச்சுட்டு இந்த மாதிரி சேஃபா அழகா அதை ரேப் பண்ணி எடுத்துட்டு அதுல மார்க்கரோ இல்ல ஸ்கெட்ச் பென்னோ யூஸ் பண்ணி நான் வரைகிற மாதிரி இந்த ஃபிளார் பெட்டல் ஷேப்பை நீங்களும் வரைஞ்சிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 15 பெட்டல்ஸ் இருந்தா போதும். இந்த மாதிரி ஒரு 2 இல்ல 3 பிஸ்கெட் ராப்பர்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த கிராஃப்ட் செய்ய 2ல இருந்து 3 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட் தேவைப்படும்னு சொல்றேன். இல்ல வேற ஏதாவது இதே மாதிரியே உங்களுக்கு கிளாஸியா சில்வரிஷ் ஃபினிஷ்ல இருக்குன்னா நீங்க அந்த பேப்பர்ஸையும் ராப்பர்ஸையும் எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஃபிளார் ஷேப்ல இருக்கிற எல்லா பெட்டல்ஸையுமே நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிஸ்கெட் ராப்பர்ல ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் பிளஸ் என்னன்னா நம்ம மார்க்கர்ல இந்த மாதிரி வரையும் பொழுது டிஷ்யூ பேப்பரை வச்சு துடைக்கும் பொழுது அந்த மார்க்கர் ஸ்டெயின்ஸ் வந்து மறைஞ்சு போயிடும். ஓகேவா? இப்ப நிறைய ஃபுட் பார்சல்ஸ் அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா? இந்த ஏபிசி மால்ட் இன்னும் நிறைய பொருட்கள்லாம் நம்ம வந்து ஹார்லிக்ஸ் போன்விட்டாலாம் வாங்கும் போது அதுக்கும் இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு சில்வர் ராப்பரோட தராங்க. ஸோ அதை கூட நீங்க இந்த கிராஃப்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபிளார் பெட்டல் ஷேப் எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன்னா அப்படியே இந்த மாதிரி மடிச்சிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு லீஃப் மாதிரி. ஸோ இந்த லீஃப் மாதிரி அழகா நம்ம இதை மடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வரைகிறோம். இது கிட்டத்தட்ட ட்ரையாங்கிள் ஷேப்லயே ஒரு ரெயின் டிராப் ஷேப்னு வச்சுக்கலாமா? இந்த ரெயின் டிராப் ஷேப்புக்கும் அழகா இதுல கட் பண்ணிக்கிறோம். இப்ப இதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போறோம்னா கார்ட்போர்ட்லயும் கட் பண்ணிக்க போறோம். சோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெயின் டிராப் ஷேப்ல 2 மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ மீதி இருக்கிறது எல்லாத்துலயும் ஃபிளார் பெட்டல் ஷேப் எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி வரைஞ்சி எடுத்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ராப்பர்ல ஒரு எக்ஸ்டெண்ட் லென்த்துக்கா ஒரு 5 இன்டூ 20 இல்ல ஆமா 20 சென்டிமீட்டர் போதும். அந்த மாதிரி லென்த்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டி அழகா நீட்டா எடுத்துக்கிறோம். இது நீட்டா நமக்கு கிடைக்காது அப்படின்றதுனால 3 ஷீட்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டி அதை இந்த மாதிரி மடிச்சு இப்போ சூப்பரான ஒரு வேலை பண்ண போறோம். நம்ம கிராஃப்டோட ஹீரோ ஆர் ஹீரோயினு இந்த ஒரு பார்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு நீங்களே பாருங்க. இந்த மாதிரி அழகா நீங்க கை வச்சு நகத்த வச்சு அப்படியே வந்து நம்ம பேப்பர்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படியே அந்த ட்ரேஸ் வரா மாதிரி அப்படியே மடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி நகத்த வச்சு நல்லா ஒரு நீட்டா கோடு கிழிச்சிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிசரை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படியே ஸ்லாண்டிங்கா ஒரு கட்டை போடுங்க. அதுக்கப்புறமா அப்படியே உங்களோட எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பருவத்துக்கு போங்க. நமக்கு சின்ன வயசுல கத்து கொடுத்த ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் எதுவா இருக்கும்னா பேப்பர் கட்டிங். அந்த பேப்பர்ல கட் பண்ணி அதை அப்படியே ரவுண்ட் ஆக்கினாங்கன்னா ஒரு பூ வந்துடும். பட் அதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து இப்ப பிரிக்கிறோம் மறுபடியும். ஸோ பிரிக்கும் போது வாவ் இது கம் போட்டு ஒட்டுறதுக்கு விட கம் போடாமே அழகா வந்து ஒட்டிடுச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இது அப்படியே அழகா பிரிச்சிங்க அப்படின்னா நல்லா வஞ்சர மீன் மாதிரி பல 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 நீட்டா இருக்கும். இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு இதுல 2 பக்கமும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபெவிபாண்டை வந்து அப்படியே வந்து அப்ளை பண்றோம். எப்பொழுதும் போல ஒரு ஃபெவிபாண்டை யூஸ் பண்ணணும்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரூல்ஸ் 5 நிமிஷம் 2 லேயர்லயும் இந்த மாதிரி போட்டுட்டு அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த 2 லேயரும் நீங்க ஒட்ட வச்சீங்கன்னா சூப்பரா ஒட்டும். கம்மு மாதிரி ஃபெவிபாண்டை யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 5 மினிட்ஸ்க்கு நம்ம காய வச்சுட்டு இப்படி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒட்டணும். இந்த பாருங்க இந்த மாதிரி அந்த டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைட்ல வந்து ஸ்டிக் பண்ணிருப்பேன். அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி கண்டினியூஸா அதை பொறுமையா அப்படியே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டே வரணும். ஸோ அந்த ஸ்லாண்டிங்கா நம்ம வந்து வச்சோம் இல்லையா? கட் பண்ணோம் இல்லையா? அந்த ஸ்லாண்டிங்கோட அந்த டிப் ஃபர்ஸ்ட் டிப் எடுத்து லாஸ்ட்ல வந்து ஒட்டிட்டு ஃபுல்லா இதை கண்டினியூ பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துடுறோம். இப்போ கிரீன் கலர் இல்லை எந்த ஒரு கலர் இல்லைனாலும் ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ ரோல் பண்ணதை எடுத்து இங்கேயும் கீழே ஃபெவிபாண்ட் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதையும் ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து காய வச்சிடலாம். காய வச்சுட்டு அப்படியே அந்த பேப்பர் ரோலோட சேர்த்து இதை அப்படியே நம்ம ஒட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி ஒட்டியிருப்பேன். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு கியூட் ஃப்ளார் அப்படின்றது நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒட்ட ஒட்ட பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 சென்டிமீட்டர் இல்ல. நீங்க ஒரு 16 சென்டிமீட்டர் கட் பண்ணா கூட கரெக்டா இருக்கும். நான் 20 to 25 சென்டிமீட்டர் கட் பண்ணிட்டேன். அதனால ஃப்ளார் வந்து அப்படியே வளர்ந்துகிட்டே போச்சு. ஃபைனல் லுக் காட்டுறேன். ஸோ இதோடவே நம்ம கட் பண்ணிடலாம். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா எக்ஸ்ட்ரா கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால இப்போ சுத்திட்டு இருக்கேன். ஸோ கீழே வந்து சுத்தும் போதும் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கீழேயும் வந்து நம்ம சுத்திட்டே வரணும். ஸோ தட் பாத்தீங்கன்னா அந்த மேஜரா இருக்க அந்த பேப்பர் ரோலுக்கு கொஞ்சம் கீழே இது வந்துட்டே இருக்கும்.
ஸோ நான் ஃபுல்லா பண்ணதுனால இப்படி வச்சிருக்கேன். கடைசியில இதோட லுக்க பாருங்களேன். ஒரு 4 இன்ச் இருந்துச்சுன்னா அழகா பூ மாரி இருந்திருக்கும். அப்படியே 8 இன்ச்சுக்கு போனதுனால, ஐ மீன் 8 ரோல் போனதுனால, ஸ்காட்ச் பிரைட் கம்பி நார் மாரி ஆயிப்போச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஊதுபத்தி ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கு பிளாக் கலர்ல பெயிண்ட் குடுத்துடுறோம். நெக்ஸ்ட் இந்த மாரி கார்ட்போர்ட்ல நான் அந்த ரெயின் டிராப்ஸ் வரைவேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த போர்ஷன். ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்ட் வரைஞ்சுட்டு, இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே. இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்து இத கட் பண்ணிடலாம். இப்ப கார்ட்போர்ட்ல இத அழகா கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது என்ன வேலை அப்படின்னா, இந்த மாதிரி உங்க வீட்ல இருக்கிற வீடு பெருக்குற தொடப்பம் இருக்கு இல்லையா? அந்த குச்சி, இல்லன்னா டூத் பிக், இல்லன்னா இயர்பட்ல இருக்க அந்த ஒரு ஸ்டிக்கு. எதனா ஒண்ணு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத என்ன பண்றீங்கன்னா, 1 இன்ச், 1 இன்ச், 1 இன்ச்சுக்கா அழகா கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா, அத நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த ரெயின் ட்ராப் கார்ட்போர்டோட பக்கத்துல இந்த மாரி சைடுல பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு வந்து கம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா, இதுல ஃபெவிபாண்ட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 2த்துக்கும் அப்ளை பண்றதுலயே எனக்கு டைம் போயிடும். அதனால அழகா கம் இதுல அப்ளை பண்ணிட்டு, நம்ம வந்து உங்களுக்கு நெருக்கமா வேணும்னாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் எல்லாத்தையும் ஒட்டுனதுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். ஐய்யய்யோ! கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டியிருக்கலாமோ! அப்படின்னு. ஸோ, அதனால நான் என்ன பண்ணேன்னா, கேப் விட்டு ஒரு 7 போல இந்த மாதிரி அழகா ஒட்டியிருக்கேன். இன்னொரு ரெயின் ட்ராப்லயும் அதே மாதிரி 7லருந்து 8 இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கேப் விட்டே ஒட்டலாம். ஏன்னா, அப்பதான் வந்து அந்த கிராஃப்ட்க்கு வந்து நம்ம அத பார்க்கும்போது ஒரு நல்ல லுக் கிடைக்கும். ஸோ, இந்த மாதிரி அழகா 7 to 8 ஸ்டிக்ஸ் ஆன் ஈச் ரெயின் ட்ராப் இப்ப நம்ம வச்சாச்சு. இப்ப சென்டர்ல நம்ம ஹீரோ ஃபெவிபாண்டையும் ஒட்டுறோம். ஏன் இந்த இடத்துல மட்டும் நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்றேன்னா, நம்ம யூஸ் பண்ண போறது ஒரு பிஸ்கட் ராப்பர்னுடைய ஷீட். அது வந்து இந்த க்ளூ அதாவது பிவிஏ க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூலாம் போட்டீங்கன்னா, உங்க பேச்சே கேட்காது. நீங்க அது மேல பிரஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கைய வச்சுட்டே இருக்கணும். அதெல்லாம் நம்மளால முடியாது. அதனால இந்த இடத்துல நம்ம இன்டெலிஜென்ட்டா என்ன பண்ணணும்னா, ஃபெவிபாண்ட அழகா இதுல அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, இதுல ஒட்டணும். ஓகே. ஸோ ஸ்டிக்ஸுக்குமே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த இடத்துல ஒட்டக்கூடாது. அதனால தான் எந்த கம்மு, எந்த கிராஃப்ட்க்கு எப்போ ஒட்டணும் அப்படின்றதுக்கு நீங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனல பார்த்தா மட்டும் தான் இந்த டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம சேனல எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ரெயின் டிராப்பினுடைய அந்த பிஸ்கட் ராப்பரையும் மேல அழகா ஒட்டிட்டோம். ஸோ ஒரு லேயர் மாரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த ஃப்ளார் பெட்டல்ஸ் அது எல்லாத்தையுமே அழகா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த ஸ்டிக்லயுமே ஃபெவிபாண்ட வந்து அப்ளை பண்ணிட்டு, இது 2த்தையும் 5 to 7 மினிட்ஸ் காய வச்சுட்டு, இந்த மாதிரி அழகா ஒண்ணொண்ணா அந்த பெட்டல்ஸ நீங்க இதுல ஒட்டும் பொழுது, அந்த லீஃப் பேட்டர்னுக்காக நம்ம சென்டர்ல அது ஒரு கோடு போட்டோம் பார்த்தீங்களா? அதோட ஃபீச்சர், டீட்டெயில் எல்லாம் இப்போ உங்களுக்கு அழகா கண்ணுக்கு தெரியும். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெயின் டிராப்புக்கு ஒட்டியாச்சு. இதே மாதிரி நம்ம செகண்ட் ரெயின் டிராப்புக்கும் அழகா கியூட்டா இப்படியே ஒட்டிடலாம். ஸோ அத ஒட்டும் பொழுதே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளார் ஷேப்புக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கே கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அசெம்பிள் பண்ண போறோம். இந்த ஃப்ளார் பெட்டல் ஷேப் கூட நீங்க எப்படி வந்து ஒட்டலாம் அப்படின்னா, சின்ன சின்னதா ஃப்ளார் பெட்டல் ஷேப்பும் வரைஞ்சுக்கலாம். பெருசாவும் வரைஞ்சுக்கலாம். பெருச வந்து சென்டர்ல ஒட்டிட்டு, சின்னது எல்லாத்தையும் சைடுல ஒட்டலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கு இன்னொரு அழகான ஒரு டெக்ஸ்சர் வரும். எப்பவுமே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒண்ணொண்ணு நம்ம பண்ணும்போது, இன்னொரு ஐடியா வரும்பொழுது, அது ரொம்ப இம்ப்ரூவைஸ்டு வெர்ஷனா பார்க்கறதுக்கே கிரியேட்டிவா அழகா இருக்கும். இப்ப நம்மளோட எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர்ல வந்து நீட்டா இதே மாதிரி எடுத்துக்கோங்க ராப்பர. அப்படி இல்ல ராப்பர் இல்லாதவங்க என்ன பண்றீங்கன்னா, அலுமினியம் ஃபாயில் எடுத்துட்டு, இத அழகா அப்படியே வந்து ஒரு ஒயர் மாதிரி நீங்க திருகி, 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 திருகி எடுத்துட்டு வரலாம். இது சில்வர்ல வேணும் அப்படின்றதுக்காக நான் பிஸ்கட் ராப்பர வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயிலும் இருந்துச்சுன்னா, நீங்க அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இத ட்விஸ்ட் பண்றதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இதுல லைட்டா நான் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ண காரணத்தினால ஈஸியா இத வந்து நம்ம முறுக்கும் பொழுது ஃபெவிபாண்டோட அந்த அழுத்தத்துல இது போய் அழகா அட்டாச் ஆயிடும் அப்படின்றதுனால நம்மளுக்கு திருக திருக ஒரு திரி திருகுவோம் இல்லையா? காட்டன் ஸ்வாப் அந்த பஞ்சு மாரி இருக்கிறத திருகுவோம் பாருங்க. அந்த மாதிரி வந்து அழகா வந்து நமக்கு கிடைச்சிரும். விளக்கு திரிக்கு மாதிரி. இப்போ நம்ம அந்த ஃப்ளார் பண்ணோம் இல்லையா? அந்த ஃப்ளார் வந்து என்ன பண்ண போறோம்னா, இதுல ஒட்ட போறோம். அதுக்காக ஃபெவிபாண்ட இந்த மாதிரி நம்ம பாட்டம்ல வந்து அப்ளை பண்ணிட்டு, இந்த ஊதுபத்தி அ இருக்கு இல்லையா? பாக்ஸு அதுக்கும் இந்த மாதிரி கீழ நம்ம அப்ளை பண்ணிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளார நம்ம ஒட்டிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெயின் டிராப்ஸ் எல்லாத்தையும் ஒட்ட வேண்டிய நேரம். அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஃபெவிபாண்ட வந்து அப்ளை பண்ணிட்டு, எந்த இடத்துல ஒட்ட போறோமோ அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு நீங்க வச்சு பார்த்துருங்க. வச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறமா நீங்க ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா, சூப்பரா வந்து அந்த பொசிஷன்ல அப்படியே பக்காவா இது ஃபிட் ஆயிடும். ஸோ 2த்தையும் இப்படி ஒட்டிட்டோம். கூடவே நம்ம சில்வர் ஃப்ளாரும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இவங்க எல்லாரும் செடி இல்லையா? அப்ப இவங்களுக்கு ஸ்டெம் தேவை. அந்த ஸ்டெம்முக்காக அழகா நம்ம அந்த ராப்பர்ல பண்ண அந்த ஸ்டெம்மையும் அழகா இதுல இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு, முதல்ல எங்கெங்க வைக்கணும்னு முதல்ல நீங்க ரிஹர்சல் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இதுல அப்படியே ஒட்டிடுங்க. இந்த இடத்துல தயவு செஞ்சு கம்மெல்லாம் வந்து ஒட்டுறாதீங்க.
ஒட்டுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடும். பிஸ்கட் ராப்பர் எங்கெங்கெல்லாம் ஒட்டுறீங்களோ அங்கங்கெல்லாம் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் ஃபாஸ்டா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா சூப்பரா ஸ்டிக் ஆகும். ஸோ இந்த மாதிரி கியூட்டான ஒரு சில்வர் ஹோம் டெக்கர் அப்படின்றது ரெடி ஆயிடுச்சு. ஸோ கடையில போய் நீங்க ஆயிரக்கணக்கா காசு கொடுத்தும் வாங்கலாம். ஆனா வீட்டுல சாப்பிட்டு மிச்சம் மீதியா இருந்து தூக்கி போட வேண்டிய பிஸ்கெட் ராப்பர், அதுல இருந்தும் இந்த 1000 ரூபாய் கிராஃப்ட நீங்க பண்ணலாம். எப்படி சூப்பரா? சோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க. கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹோம் டெக்கரை நீங்க தாராளமா கிஃப்ட் பண்ணலாம். அவங்களும் ஹாப்பியாவாங்க. மோஸ்ட்லி பர்த்டே அண்ட் ஹவுஸ் வார்மிங் இல்லைன்னா வேற ஏதாவது முக்கியமான நாளுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரியான கிஃப்ட் ஐட்டம் நீங்க ஆர்டிகலா பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த கியூட்டான சில்வர் ஹோம் டெக்கர் ஐடியா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை. மறக்காம நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.